வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி சிம்பிளாக சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்க. சாதத்தோட வச்சு சாப்பிடவும், இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. சட்டியில் 1/2 கிலோ அளவுக்கு கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு அதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிருங்க. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் மிளகா பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 வரமிளகாவையும் சேர்த்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மறுபடியும் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு சுருள வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு வரும்போதே ஒரு 10ல இருந்து 15 பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்து அதையும் கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா ஒரு 5ல இருந்து 6 முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும் சிக்கன் சுக்கா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.